நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இல்ல நம்ம ஆஃபீஸ்ல வேலைக்கு போம்போதும் சரி, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ வந்து எல்லா இடத்துலயும் மெஷர் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ரேங்க் கார்டு வந்து குடுப்பாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேனா, செகண்ட் ரேங்க் எடுத்தேனா, 3 ரேங்க் எடுக்கிறேனாங்கிறத கிளாஸ்ல மொத்தம் 60 பேருன்னு சொன்னா, இந்த 60 பேருக்கும் டோட்டல் மார்க்ஸ் வரும். அந்த மார்க்ஸ பேஸ் பண்ணி டாப்பா வந்து 500 மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்க. 490 எடுத்தவங்க செகண்ட் ரேங்க் வருவாங்க. இத மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெட்ரிக் வச்சிருப்பாங்க. அந்த மெட்ரிக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரேங்க் மூலமா வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. நான் காலேஜ்ல படிக்கும்போது அந்த ரேங்கிங் சிஸ்டம் மாறிட்டு, கிரேடிங் சிஸ்டம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், 3 கிளாஸ்ன்னு சொல்லி போட்டாங்க. 60% மேல வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, செகண்ட் கிளாஸு, 75க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரேட் வந்து குடுப்பாங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யும்போது எப்படி குடுப்பாங்க? நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 10% அப்ரைசலு, 20% அப்ரைசல்ன்னு சொல்லி பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட சேலரி வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப இந்த ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும், நீங்க மட்டும் தான் ராஜா. நீங்க மட்டும் தான் உங்களோட சிஸ்டம்ல ட்ரேட் பண்ண போறீங்க. அது உங்களோட பணமா இருக்க போகுது. உங்களுக்கு நீங்களே தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ அ ரேங்க் கார்டு வந்து நீங்களே தான் குடுத்துக்கணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ எப்படி மெஷர் பண்ணுவேங்கிறத நான் சொல்றேன். இப்போ நான் என்னோட இந்த ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டம்ல நிஃப்டி 200லேருந்து தான் வந்து நான் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இது வந்து நிஃப்டி 200 இண்டெக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் இது. இதுல எப்படி வந்து நிஃப்டி 200 இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் பார்ப்பேன். இப்ப நான் 1 மாசத்துக்கு நான் பார்க்குறேன். இந்த 1 மாசத்துல மட்டும் நிஃப்டி 200 இண்டெக்ஸ் வந்து 5% வந்து மேல 5.5% வந்து மேல போயிருக்கு. அப்போ நான் இந்த நிஃப்டி 200லேருந்து நான் ஸ்டாக்ஸ பிக் பண்ணி, கொஞ்ச நாள் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் செல் பண்ணிட்டேங்கும்போது, நானும் இந்த 1 மாசத்துல நிஃப்டி 200லேருந்து ஸ்டாக்ஸ பிக் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா, இந்த 5.5% தாண்டி என்னோட ப்ராஃபிட் வந்திருக்கணும். நான் அட்லீஸ்ட் ஒரு 7% நான் எடுத்திருந்தா தான், இந்த நிஃப்டி 200ஓட நான் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றேன்னு அர்த்தம். இது வந்து என்னோட பெஞ்ச்மார்க். ஏன் வந்து நான் ஒரு பெஞ்ச்மார்க் நான் செட் பண்ணுவேன்னா, இப்போ 1 மாசத்துல நான் வந்து ஒண்ணுமே ரிட்டர்ன் எடுக்கலன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் ட்ரேட் பண்ணி நான் ஒண்ணுமே ரிட்டர்ன் எடுக்காதம்போது, நான் பேசாம நிஃப்டி 200 இண்டெக்ஸ்ல அந்த பணத்த நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, அதுவே நான் எதுவும் பண்ணாம ஆப்வியஸ்லி ஒரு 5% வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும். அதுதான் பெஞ்ச்மார்க்ன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றேன். இந்த பெஞ்ச்மார்க்கோட என்னோட ஆக்டிவ் ட்ரேடிங் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணினா மட்டும் தான் நான் ட்ரேடிங்ல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றேன்னு அர்த்தம். இல்லன்னு சொன்னா நான் ட்ரேடிங் வந்து ப்ராப்பரா பண்ணலன்னு அர்த்தம். இது 1 மாசத்திலேயே 5%னா சூப்பர் ஆச்சே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இயர் டூ டேட் பார்க்கலாம். 1 மாசங்கிறது போன செப்டம்பர் 29ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 29ஆம் தேதி வரைக்கும் அது 5% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இதே நான் இயர் டூ டேட் பார்க்குறேன். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு ச அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 2% தான் எக்ஸ்ட்ராவா போயிருக்கு. ஸோ, யாராவது ஒருத்தர் ஜான்வரி 1லேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, இந்த நிஃப்டி 200ல ஒரு 1,00,000 போட்டிருந்தாங்கன்னா, அந்த 1,00,000 வந்து ₹1,07,082 மாறியிருக்கு. வித்தவுட் லிஃப்டிங் அ ஃபிங்கர். அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நிஃப்டி 200ல பணம் போட்டா போதும். அதுவே வந்து 7.5% வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து குடுத்துருச்சு. இப்ப நான் ஒரு ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டம் நான் ட்ரேட் பண்றேன். நான் நிஃப்டி 200லேருந்து தான் ஸ்டாக்ஸ் பிக் பண்றேன்னு சொன்னா, நான் அட்லீஸ்ட் இயர் டூ டேட்ல வந்து இந்த 7.5%லேருந்து ஒரு 1%ஆவது நான் எக்ஸ்ட்ரா எடுத்தா மட்டும் தான், நான் போடுற டைமுக்கும், எஃபோர்ட்டுக்கும் வந்து அது வேல்யூ. ஒருவேளை இதுலேருந்து நான் கம்மியா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருந்தேன்னு சொன்னா, அதுக்கு பேசாம நான் வந்து நிஃப்டி 200லேயே போட்டுருக்கலாம்னு அர்த்தம். இப்படி தான் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ வந்து நான் மெஷர் பண்ணுவேன். இத மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பண்ற ட்ரேடிங்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கிறத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இது நான் சும்மா ஒரு இயர் டூ டேட் நான் போட்டேன். இது நீங்க 1 இயர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 5.62% வந்துருச்சு. அப்போ யாராவது 1 வருஷமா வந்து நிஃப்டி 200ல போட்டு வச்சிருக்காங்கன்னா, அவங்களால 5.5% மட்டும் தான் எடுக்க முடியும். இதே இது நான் என்னோட ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டம் நான் ட்ரேட் பண்ணி ஒரு 10% வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா, நான் 5% வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இத வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. உங்களால ஒரு ட்ரேடரால எவ்ளோ தூரம் அவங்களோட சிஸ்டம் மூலம் ஆல்ஃபா ஜெனரேட் பண்ண முடியுதோ, அவ்வளோ தூரம் வந்து அவங்க பெட்டரான ட்ரேடர்ன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டூ கன்வே இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு இத பத்தின ஏதாவது டவுட்ஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.